இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாத்ரூமுக்கு வந்து ப்ளம்பிங் ஒர்க் தான் பண்ண வந்திருக்கோம். பைப் எல்லாமே கன்சீலிங் பண்ண போகிறோம். ஸோ அதுக்குண்டான காடியெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ கன்சீல் பண்ண போகிறோம். பைப்பு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பிவிசி போடல, சிபிவிசி போட்டிருக்கோம். முக்கியமாக ஹீட்ரு இந்த மாதிரி பாத்ரூமில் ஷவருக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து ஒரிஞ்சு சிபிவிசி போட்டிருக்கோம். யூபிவிசி கூட போடல. சிபிவிசிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் வாட்டருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். பாத்ரூமில் எனக்குலாம் வந்து பைப் வந்து கன்சீல் பண்ணுறதா இருந்தால் பிவிசி யூபிவிசிலாம் அவாய்ட் பண்ணிடுங்க, சிபிவிசி போட்டுருங்க. அதுதான் ரொம்பவே பெட்டராக இருக்கும். பாத்ரூமில் ஓப்பன்லேயே போடுற மாதிரி இருந்தால் பிவிசியே போதுமானது. பட் கன்சீல்டிங் பண்ணும்போது கண்டிப்பாக சிபிவிசியோ இல்லை யூபிவிசியோ யூஸ் பண்ணணும். அதுவுமே பாத்ரூமில் ஓப்பனிங்கில் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஹீட்டர் லைனுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா சிபிவிசி தான் போடணும், வேறு எந்த பைப்பும் போடக்கூடாது. ஏன்னா பிவிசிலாம் போட்டால் ஹீட்டர் லைனில் ஹாட் வாட்டருக்கு உருகிடும். ஸோ அதனால சிபிவிசி யூஸ் பண்ணுங்க. இந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சர் வால்வு, ஒரு டேப்பு, ஹீட்டரோட இன்லெட்டு, அவுட்லெட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஷவர். ஒர்க் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிங்க.